இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி. நல்லது வாங்க. ஷாலு, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சீக்கிரமா கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா இருப்பமா. ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கல்ல, இனி நீங்க வாழ்த்தின மாதிரியே இவ கல்யாணம் முடிஞ்சிடும். என்னங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க கிளம்பலாம். கிளம்பலாம், நாங்க வரோங்க. நானி 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 என்னாச்சு நானி நானி என்னாச்சு நானி நானி இங்க பாரு நானி நானி தண்ணி எடுத்து வா நானி 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 இங்க பாரு நானி நானி என்னாச்சு கண்ணை தர நானி. நானிக்கு என்ன ஆச்சு தெரியலங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நானி நானி என்ன தர நானி நானி ஒண்ணு இல்ல பாரு நானி. நானி நானி என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல மாமா, சடனா தலை சுத்திடுச்சு. காலையில மாத்திரை போட்டுக்கிட்டியா? இல்ல போட்டுக்கல மாமா, மறந்து போயிட்டேன். இவன் தான் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? நீ குடுக்கலாம்ல. நானும் மறந்துட்டேன் மாமா. சரி சரி இப்ப குடு. இப்ப எப்படி இருக்கு நானி? இப்ப பரவாயில்ல மாமா. நான் பாத்துக்கிறேன், விடுங்க தம்பி. நானி, நம்ம கிளம்பலாமா? இன்னைக்கு மட்டும் நான் அக்கா கூடவே இருக்க சித்தி. அப்படி சொல்ல கூடாது நானி, கிளம்பலாம் வா. இல்ல சித்தி, நான் அக்கா கூடவே இருக்கேன். பரவாயில்ல சித்தி, ஒரு 2 நாள் நானே இங்கே இருக்கட்டுமே. உடம்பு வேற சரியில்லைல, இருக்கட்டும் விடுங்க. அப்படியா சொல்றீங்க? நீங்க சொன்னீங்கன்னா சரிதான் தம்பி. அன்சியா, இந்த டென்ஷன்ல நான் சொல்லவே மறந்துட்டேன். சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் சீர்வரிசை அனுப்புறது சம்பிரதாயமாச்சே, அதையும் பண்ணி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிருமேன்னு பார்த்தேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? குடுத்துட்டா போச்சு.